சங்கிலி கருப்பசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கிலி கருப்பசாமி வந்து மிகப்பெரிய ஒரு உக்கிரமான தெய்வம். சங்கிலி கருப்பன் என்றாலே பல சங்கடங்களை போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்லேயோ கேஸோ வம்பு வழக்கோ நடக்குது, இவங்க மேலே தப்பே இல்லைன்னா தீர்ப்பு கொடுக்கும் தெய்வம் சங்கிலி கருப்பசாமி. சங்கிலி கருப்பசாமியை போய் இவங்க மனதார போய் உருகி கேட்டாங்கன்னா அந்த கோர்ட் கேஸ் இவங்க பக்கம் நியாயம் இருந்தால் அவர் சரியான ஒரு தீர்ப்பை கொடுப்பார். அதுக்கு இவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளநீ ஒரு எலுமிச்சம்பழம். சாமிக்கு படையல் படைக்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறக்குரிய விஷயங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் நிறையா பண்ணுறது உங்களுடைய பொருளாதார விஷயம். ஆனால் நீங்கள் கேட்க போகும்போது, மனதார உருகி கேட்க போகும்போது, ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு இளநியும் வாங்கிட்டு போய் படையலாக வச்சு மனதுருகி கேட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை ஐயா சூளத்தில் குத்திட்டு திரும்ப ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா, அல்லது 2 எலுமிச்சம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒன்று வந்து நிலவாசலில் கட்டிடுங்க, இன்னொன்று வந்து வீட்டில் ஜூஸ் போட்டு அத்தனை பேருக்கும் கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது சங்கிலி கருப்பசாமியோட மிகப்பெரிய ஒரு சக்தி.